தேர்தல் ஆணையத்தில் மிகப்பெரிய மோசடி நடைபெறுகிறதா சந்தேகிக்கும் ராகுல் காந்தி. மான் கி பாத்தில் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை புகழ்றாரு. 1 கோடி புதிய வாக்காளர்கள் ஒரு 6 மாதத்திற்குள்ளாக சேர்ந்தது எப்படி? ராகுல் காந்தி கேட்கும் கேள்வி. மகாராஷ்டிரா தேர்தலில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. நாங்கள் கேட்கக்கூடிய தரவுகளை தேர்தல் ஆணையம் ஏன் எதற்காக தர மறுக்கணும்? அப்படி என்ன மறைக்கிறார்கள்? இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. மாதாந்திர மான் கி பாத்தில் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றுகிறார்கள் இல்லையா, அதில் சொல்லியிருக்கிறாரு, தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை ரொம்ப நியாயமான வெளிப்படையாக தேர்தலை நடத்துது, பயங்கரமாக மாடர்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கோடி புதிய வாக்காளர்கள் மக்களவை தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையே 6 மாதங்கள் கூட ஆகலை. ஆனால் 1 கோடி புதிய வாக்காளர்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறாரு. தொடர்ந்து இந்தியாவில் 2014க்கு பிறகு என்றைக்கு மோடி பிரதமராக வந்தாரோ, என்றைக்கு பாஜக பிரதமராக ஆட்சிக்கு வந்ததோ, அன்றிலிருந்து தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஒரு பக்கம் அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள், தேர்தல் ஆணையர் முதற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. சமீபத்தில் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பாஜக கட்சியினுடைய விளம்பரம் டெல்லி மாநில தேர்தல் அந்த அஃபிஷியல் சமூக வலைதள பக்கங்களில் வெளியாகுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது டெலீட் செய்யப்படுகிறது. அந்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி வருது. இதெல்லாம் யாரோ கொடுக்கக்கூடிய செய்திகளா? இல்லை தேர்தல் ஆணையம் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நபர்கள் ஆட்சி செஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? இதெல்லாம் நம்ம போஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கவர்மெண்ட் இதில் போட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த 4 இயக்குநர்களை இந்த அரசாங்கம் நியமித்தது அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் வந்ததை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தல் ஓட்டு போடக்கூடிய மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பராமரிக்கக்கூடியது, பழுது பார்க்கக்கூடிய கான்ட்ராக்டை ஒரு ப்ரைவேட் என்டிட்டிக்கு இந்த அரசாங்கம் கொடுத்தாங்க அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் 2019 தேர்தல் அப்போ இந்த சர்ச்சைகள்லாம் வந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல், அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல், அதை தாண்டி நடந்த 4 மாநில சட்டமன்ற தேர்தல், அதுலேயும் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகளில் தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹரியானா மாநிலத்திலையும் மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு வந்தது என்னென்னா, பாஜக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த இடத்துல திடீர்னு எப்படி பாஜக வெற்றி பெற்றது அப்படிங்கிற கேள்வி தான். மகாராஷ்டிரா மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பிலிருந்தே இந்தியா கூட்டணி கட்சியினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் பிரதானமாக வைத்த குற்றச்சாட்டு என்னென்னா, 288 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 வாக்காளர்களுடைய தரவுகள் புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. பல 10,000 வாக்காளர்கள் புதிதாக பல இருந்த வாக்காளர்களுடைய தரவுகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நானா பட்டேல், காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மாநிலத்தினுடைய மாநில தலைவர் முன் வச்சதை நம்ம பார்த்துருக்குறோம். அதை பற்றி ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அதிகாரிகளை கடைசி நேரத்தில் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை மாற்றம் செய்யப்பட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்ப இருந்த தேர்தல் அதிகாரிகளாம் மாற்றிட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் வெடிச்சிச்சு. அதை தாண்டி சிறுபான்மை இனத்தை சார்ந்த மதத்தின் அடிப்படையில் இல்லை சாதிகளின் அடிப்படையில் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்களை அந்த தேர்தல் அலுவலக பணிகளை மேற்கொள்ளாதவர் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டார்கள். அதில் எப்படி மைன்யூட்டாக பார்க்குறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாமே ஓரங்கட்டப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் சர்ச்சையானதை பார்க்குறோம். இப்போ ராகுல் காந்தி இந்த விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தி ஒரு கேள்வியாக எழுப்பி இருக்கிறாரு. இந்திரா பவன் காங்கிரஸ் கட்சிக்கென ஒரு தனி அலுவலக கட்டிடத்தை திறந்து வைக்கிறதுல ராகுல் காந்தி சமீபத்தில் பேசினார். அதில் அவர் சொன்ன சில தரவுகள் தான் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்வியை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். மகாராஷ்டிரா மாநில தேர்தல்
அன்றைக்கு காலையில் நடந்து சாயங்காலம் கன்க்ளூட் ஆகிறப்ப இத்தனை சதவீத வாக்குகள் வந்து பதிவாகி இருக்குன்னு ஒரு தரவு வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடுது. ஒரு 2-3 மணி நேரங்களுக்கு அப்புறம் ஒன்று வெளியிடுது. 16-17 மணி நேரம் கழிச்சு அகைன் கிட்டத்தட்ட 15% இடைவெளியோட இன்னொரு தரவுகளை வெளியிடுது. அப்படின்னா இந்த இவ்வளவு குறுகிய காலகட்டத்துக்குள்ள ஏன் இவ்வளவு முரண்பாடுகள் அப்படின்னு முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி அவர்கள் கூட ஒரு கேள்வி அனுப்பினாரு. இதற்கு வந்து தேர்தல் ஆணையம் தான் முறையான பதில் அளிக்கணும். ஏன்னா எல்லா டேட்டாவும் அவர்களிடத்துல தான் இருக்கு. அவர்கள் தான் டிரான்ஸ்பரண்டா வெளியில வந்து அந்த தேர்தல் விஷயங்களை வந்து தரவுகளை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இதை முன் வச்சாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் ராகுல் காந்தி இப்போ கேட்குறாரு. மக்களவை தேர்தல் வந்து நடக்குது. மக்களவை தேர்தலுக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் எப்படி 1 கோடி புதிய வாக்காளர்களுடைய தரவுகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, எங்கேருந்து வந்தாங்க அந்த 1 கோடி பேர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. இப்போ ராகுல் காந்தி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எதிர்கட்சியாக அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த வாக்காளருடைய தரவுகளை கொடுங்க, ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை கொடுங்க, நாங்கள் பார்த்து வேலிடேட் பண்ணணும். எங்கேருந்து வந்தாங்க அந்த 1 கோடி பேர், இவங்கெல்லாம் உண்மையிலே மகாராஷ்டிராவில் இருக்காங்களா இல்லை வெளியூரில் இருக்காங்களா, திடீர்னு எப்படி ஊருக்கு வந்தாங்க, அப்படி திடீர்னு ஊருக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க எத்தனை நாள் ஊருக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னைக்கு வந்து அந்த ஓட்டுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் வந்தது அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்குறாங்க. அதற்கு தேர்தல் ஆணையம் அந்த தரவுகளை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விதியை திருத்துது. என்னென்னா, தேர்தல் நடக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்ற தரவுகள் எல்லாமே பொதுமக்கள் பார்வைக்கு ஓப்பனாக தான் இருக்கும். யார் வேணால் ஆக்சஸ் பண்ணி அந்த தரவுகளை கேட்டு அவங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் இருந்த விதி. திடீர்னு இந்த பாஜக அரசு வந்து சட்டத்துறையிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போகுது. என்ன அப்படின்னா, எல்லா டேட்டாவையும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தேர்தல் விதியை வந்து மாற்றுறாங்க. ஸோ இதுதான் இன்னும் சந்தேகத்தை வலுப்படுத்துது. நீ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க, நியாயமாக இருக்க அப்படின்னா தரவுகளை ஓப்பனாக வைக்க வேண்டியதானே. என் சைடு எந்த தப்புமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எதிர்கட்சிகள் வேணும்னே அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே சார்ஜ் மட்டும் வைக்கிறீங்க இல்லையா, இந்த தரவுகளையும் கொடுத்துட்டு சார்ஜ் வைக்கலாமே அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி அவர்களுடைய கேள்வியாகவுமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 1 கோடி வாக்காளர்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி தான். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போன நாடாளுமன்ற தேர்தலும் அதுக்கு முன்னாடி நடந்த மத்திய பிரதேசம் போன்ற சட்டமன்ற தேர்தல்களுமே பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே பல குளறுபடிகள் இருக்குது. 2000 வாக்குகள் தான் பதிவாகி இருக்குன்னா, எண்ணி வெளியிடுறப்ப 2500 வாக்குகள் வெளியிட்டாங்கன்னா அந்த 500 வாக்கு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி மாதிரி தான் ராகுல் காந்தி இப்போ கேட்குறாரு. அந்த 1 கோடி வாக்குகள் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. ஏன்னா ஹரியானா மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 வாக்கு வித்தியாசத்தில், 500 வாக்குகள் வித்தியாசத்தில், 2000 வாக்கு வித்தியாசத்தில், அது மாதிரி ரொம்ப குறுகிய இடைவெளியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற்றதை பார்க்குறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலுமே கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் கிட்டக்க அவங்க அப்படி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களும் இருக்குது. ஸோ 2019 நாடாளுமன்ற தேர்தலிலுமே இதே நிலைமை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தேர்தலையும் அந்த இதுதான் இருக்குது. அதனால தான் எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க, தேர்தல் தரவுகளை கொடுங்க, அனுமதிக்கப்பட்ட அப்ரூவ் பண்ணப்பட்ட வாக்காளர்களுடைய இது என்ன, அது அந்த டேட்டாவை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓட்டிங் மிஷினில் எத்தனை இது பதிவாகி இருக்கிறது, எத்தனை சதவிகிதம் பதிவாகி இருக்கிறது, அப்புறம் எண்ணி அறிவிக்கப்பட்டதையும் நம்ம டேலி பண்ணி பார்ப்போம். எல்லாம் கரெக்டான இதில் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைனா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறாரு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, இந்த அரசாங்கம் அதை கொடுக்க தொடர்ந்து மறுத்துக்கிட்டு வர்றதை பார்க்க முடியுது. இது வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும் கையில் எடுக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் பல்வேறு கட்சிகள் வந்து இதை குறித்ததான கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஹரியானா மாநில தேர்தலில் பல இடங்களில் வந்து அந்த வாக்கு இயந்திரம் எண்ணப்பட்ட முறையே வந்து தப்பாக இருக்குது. 10 மணி வரைக்கும் காங்கிரஸ் லீடிங் அப்படின்னு வந்துச்சு. 10:30 மணிலேருந்து 12 மணி 1 மணிக்கு அப்புறம் பாஜக லீடிங்னு வருது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கடைசியில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் போட்டியிட்ட நபர்கள்லாம் வந்து சில தரவுகளை கேதர் பண்ணி கோர்ட்டில் கொடுத்து கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த கேஸில் தான் வந்து ஹரியானா நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிச்சு. என்னென்னா,
தேர்தல் ஆணையம் வந்து இந்த தரவுகள் எல்லாத்தையும் சம்மந்தப்பட்ட லாயர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு உடனே தான் அந்த விதியை வந்து பாஜக அரசு வந்து திருத்தினதை பார்க்குறோம். ஸோ அதுதான் இப்போ முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது. ராகுல் காந்தியினுடைய கவலையும் அதுவாக தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தல் ஆணையத்தை குறித்தே நமக்கு பயமாக இருக்குது. இவர்கள் தேர்தலை நடத்துகிற விதத்திலிருந்து, தேர்தலை அறிவிக்கிற விதத்திலிருந்து எல்லாமே வந்து ஒருதலை பட்சமாக எதையோ மறைச்சி தான் இவங்க பண்ணுறாங்கன்ற சந்தேகம் வருகுது. இதை வந்து அவர்கள் தான் தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையான அமைப்பாக செயல்படணும், அவர்கள் தான் முன் வந்து சில விஷயங்களை வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.